ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சீக்காட்லோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் சந்தியா. இவங்க பேசிக்காக ஒரு கிரைம் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாங்க. ஒரு டிவி சேனலுக்காக வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க நினச்ச எதையும் சுதந்திரமாக பண்ண முடியல. ஏன்னா இன்னொருத்தனு கீழே வேலை பார்க்குறோம் இல்லையா, அதனால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இவங்களோட வேலை பார்க்குற ஒரு கொலீக், அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் அவங்களுடைய வீட்டிலேயே கொடூரமாக யாரோ ஒரு மர்ம நபர்னால படுகொலை செய்யப்படுறாங்க. இப்போ இந்த கிரைம் கேஸை எடுத்து நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சா இதை இந்த டிவி சேனலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளால் சுதந்திரமாக எதையும் பண்ண முடியாது. அதனால் நம்மளே சீக்காட்லோ அப்படின்னு சொல்லி ஒரு கிரைம் பாட்காஸ்ட் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க கதாநாயகி. அதே நேரத்தில் இந்த கில்லர் யாராக இருப்பான் அப்படின்னு சொல்லி தேடி அவங்களே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை சரண் கோபிஷெட்டி அப்படிங்கிற ஒரு நபர் இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சீன் பழசாக இருந்தால் பரவாயில்ல, எல்லா சீனுமே பழசாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அப்படி ஒரு படம் தான் இது. அதாவது இந்த சீரியல் கில்லர் படங்கள் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரே டெம்ப்ளேட்டில் தான் எடுப்போம் அப்படின்னு ஏன் கிரியேட்டர்ஸ் இப்படி ஒத்த காலில் நிற்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வழக்கமாக இது வரைக்கும் எத்தனை சீரியல் கில்லர்ஸ் படம் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்லேயே எத்தனை படம் பார்த்துருக்கோம், ஈவன் இந்தியன் லாங்குவேஜஸ், வேர்ல்டு மூவிஸ்னு எவ்வளவு படங்கள் பார்த்துருக்கோம். இது எல்லாத்துலேயுமே கதை என்னவாக இருக்கும், ஊரில் அடுத்தடுத்து கொலைகள் அரங்கேறின வண்ணம் இருக்கும். ஹீரோவோ ஹீரோயினோ அந்த லீடு யாரோ ஒருத்தர் இந்த கேஸை கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க களத்தில் இறங்குவாங்க. அவங்க கடைசியாக இந்த சீரியல் கில்லர் யார் அப்படின்னு பிடிச்சா அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று அரங்கேறி இருக்கும். அதனுடைய வெளிப்பாடாக ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகி போய் பயங்கர பர்ஸ்ட் ஆகி போய் தான் இப்படி ஒரு சம்பவத்தை அவன் கடைசியாக அடுக்கடுக்காக கொலைகளை பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க இல்லையா. அதே டெம்ப்ளேட்டில் வழக்கம் போல் இன்னொரு படம் தான் இந்த சீக்காட்லோ. எதுவுமே ஃப்ரெஷ்ஷாகவோ புதுசாகவோ சுவாரஸ்யமாகவோ இந்த படத்துக்குள்ளே இம்மி கூட கிடையாது. ஷோபிதாவுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை தவிர வேறு எதையுமே பெருசாக அந்த கதையில் என்னால் சொல்லவே முடியலை. அந்த அளவுக்கு அறதப்பழசான ஒரு கதை. 1970கள் 80களிலிருந்து இதே கதையை தான் படமாக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் ஒரு மைனூட்டான சேஞ்ச் கூட பண்ணாமல் அப்படியே அதே டெம்ப்ளேட்டில் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம். இதுலையும் படம் ஆரம்பிக்கும் போது 1999 அப்படின்னு சொல்லி ஒரு கொலை நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரசன்ட் டே அப்படின்னு சொல்லி இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ 1999 நடந்த அந்த கொலையும் இப்போ நடக்கிற கொலைகளும் எல்லாம் ஒரே பேட்டர்னில் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று, ஒரே ஆள் தான் இப்போயும் அந்த கொலையை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா யாரோ ஒரு காப்பி கேட் கில்லர் ஒருத்தன் அந்த கொலைகாரன் எப்படி பண்ணானோ அதே பேட்டர்னில் இப்போ கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அந்த ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்குது. இந்த படம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே எந்த கதாபாத்திரம் தான் இருக்கு, வேற யாரு அப்படின்னு தோணுச்சு. கடைசியில் அந்த கதாபாத்திரம் தான். அப்படித்தான் இவங்க படத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக யாராக இருந்தாலும் கெஸ் பண்ணிடுவீங்க. கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்குது, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னாவே ஈஸியாக யார் அந்த கில்லர் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் இந்த மொத்த கதைக்கிழமை செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. கதாபாத்திர வடிவமைப்பிலையாவது ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்க ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கணும். அதாவது இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி சும்மா வேறு மாதிரி இன்னைக்கு இன்வெஸ்டிகேட் மோடில் வேறு மாதிரி சும்மா பிரிக்க போகுது அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தவங்க காமிக்கிறாங்க. அந்த அம்மா பயங்கர கூலிங் கிளாஸ்லாம் போட்டு சீனா அப்படி இறங்குது. அனந்திகான்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேர் கதாபாத்திரம் படத்தில். ஆனால் அந்த கேரக்டர் பயங்கர சீனை போட்டு அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்தில் ஆள் காணாமல் போயிடும். 45 நிமிஷம் கழிச்சு கிளைமேக்ஸ் முன்னாடி லைட்டாக 2 சீன் வந்துட்டு காணாமல் போயிடும். எதுக்கு இந்த சீன் இந்த கதாபாத்திரத்துக்கு, எதுக்கு அந்த கதாபாத்திரம் முதல்ல, ஏன் அந்த ஹீரோயினும் அந்த கூட இருக்க ராஜீவ் கேரக்டருமே தெரியும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. தேவையே இல்லாமல் வாலண்டியராக வண்டியில் ஏற்றின ஒரு கதாபாத்திரம் அது. இது பத்தாததுக்கு இந்த படத்தில் பல காட்சிகள் அவங்களாம் நினச்சதை வச்சுக்கிட்டாங்க. இப்படிலாம் வச்சா சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களே வச்சுக்கிட்டாங்க. அதாவது ஹீரோயின் ரவீந்திர விஜயுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் வாஷ்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போய் ஒரு டூத் ப்ரஷ் ஒன்று இருக்கும், அதை தூக்கிட்டு வந்துடுவாங்க. எதுக்கு, டிஎன்ஏ மேட்ச் பண்ணணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாத்ரூமில் போய் ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்துட்டா அதுதான் இவங்க சந்தேகப்படுற அந்த நபர் யூஸ் பண்ணுற ப்ரஷ் அப்படிங்கிறதுலாம் என்ன தெரியும். ஏதோ நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகே அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க, அவர் வாஷ்ரூம் போயிருக்காங்க, அதனால் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு புரிதல், அவ்வளோதான். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் ஒரு கொலைகாரன் அடுத்தடுத்து கொலையை பண்ணுறான். இப்போ போலீஸ் அந்த கிரைம் சீனுக்கு போய் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்கன்னா எதுவுமே இவங்களுக்கு பெருசாக இந்த படத்தில் கிடைக்காது. அப்படியே 1-2 விஷயம் கிடைச்சாலும் அது இவங்களுக்கு யூஸும் ஆகாது. எப்படியாவது ஒரு பக்கம் இல்லைங்க இதை வச்சு ஒரு வேளைக்கு எந்த இடத்துல கொலைகாரன் இருப்பானோ இல்லை இவனா கொலைகாரன் இருப்பானோ அப்படின்னு சொல்லி போலீஸ் கார்னர் பண்ணுறதா ஏதோ ஒரு விஷயம் வேணும் இல்லையா. கிளைமேக்ஸ் வரைக்கும் இவங்களும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்காங்க, அவர் ஒரு பக்கம் கொலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்காப்புல. இப்போ நம்ம மட்டும் எதுக்கு இந்த படத்தை இப்போ எடுத்தாங்க, இவர் மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு, இவங்க யாருன்னு தெரியலன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எப்போ தான் படத்தை முடிப்பாங்க, எப்படி தான் கொலைகாரனை பிடிப்பாங்க அப்படிங்கிற லெவலில் தான் படம் பார்த்துக்கிட்டே இருக்கான். படத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கடைசியில் இவங்களே ஒரு விஷயத்தை வச்சு அப்படி கன்வின்சிங்காக சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி விட்டாங்க, அவ்வளோதான். வழக்கம் போல் இதுலேயும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கும் வழக்கம் போலவே இருக்குது. அது இன்னொரு பிரச்சனை.
இதெல்லாம் தாண்டி ஹீரோயின் இருங்க நான் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அம்மா நீதியை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த அம்மாவே ஒரு டைலாக் ஒன்று பேசுது, ஐ கான்ட் டூ திஸ் எனிமோர், நான் ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ண போய் கடைசியில் அவங்களே இப்படி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையாகும், அவங்களுக்கே வந்து மன வருத்தம் இப்படி ஆகிடும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே கிடையாது, நான் தேவையில்லாமல் இதில் இறங்கிட்டேன் அப்படின்னு. அதை நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் தான் தேவையில்லாமல் படம் பார்த்துட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த படம் பார்க்கும்போது அந்த சீனில் அது எங்கே படம் முடியறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னங்க இது அப்படிங்கிற லெவலில் தான் இந்த படமே எடுக்கப்பட்டிருக்கு. அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவும் பெருசாக இவங்க காட்டலை. பட் இந்த படம் ஒரு UA16+ அப்படிங்கிற கேட்டகரியில் வைக்கக்கூடிய படம் தான். ஆனால் தமிழ் டப்பிங்கில் வழக்கம் போல தான் சரமரியாக பேசாத வார்த்தையே கிடையாது, எல்லா கெட்ட வார்த்தைகளையும் பேசி வச்சுருக்காங்க இவங்க. அதனால் அது மட்டும் மைண்டில் இருக்கட்டும். தமிழ் டப்பிங்கில் அந்த மாதிரி சரமரியான வார்த்தை பிரயோகங்கள் உள்ள இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா 2 மணி நேரம் 5 நிமிஷம் அந்த படம் ஓடுது, நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வேறு ஏதாவது நீங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங்.